ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு உடச்சல் கொடுத்துட்டே இருந்தது. வேலை கூட இல்லை, காலிடப்பா வாட்ஸ்அப் நகராரே நடந்துட்டு இருக்குங்க. வெல்கம் பேக் டு ட்ராக்குலிகல் வாட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு உடச்சல் கொடுத்துட்டே இருந்தது. ஸோ அது என்னன்னா இதுதான். சாரிங்க, அதை மாற்றி காமிச்சிட்டேன். இதுதான் டிஜி ஆக்ஷன் 2 ப்ராப்ளமா இல்லைங்க. கேமரால வீடியோ குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆடியோ தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு எனக்கு. ஸோ இந்த கேமரா யார் யார் வாங்கினாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. ஆடியோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ட்ரூத்து. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு 70% ஓகே, 60 to 70% ஓகே. பட் இருந்தாலும் கொஞ்சம் இறைச்சல் வர்றது, அந்த பிரச்சனைலாம் இதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் லேவலியர் மைக்ரோஃபோன் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை. அதனால் இப்போ ஒன்று புதுசாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக் வாங்கியிருக்கேன். நான் நிறைய தேடிட்டு இருந்தேன் எங்கே வந்து கரெக்டான மைக் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ சில வடக்கு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக் நமக்கு பிரிச்சிடலாம். ஸோ கைஸ், இந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா 330 கிட்ட வருது. பார்க்கலாம், 330 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கின மைக்கே போயிடுச்சு. இந்த மைக் எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு தெரியல. இன்னும் ஹம்பிள் ஒரு பிராண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலயும் கொடுக்கறதான். வேலை கூட இல்லை, காலிடப்பா பாவீங்களா. லேவலியர் மைக்ரோஃபோன் மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஸோ அவ்வளோ ஒன்றும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. இந்த ரெண்டு மட்டும் தான் இந்த டப்பாக்குள்ள இருக்கு. பார்சலே பார்க்குற காத்து மாதிரி இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு, டிஸ்பிளேட் வாங்கியிருக்கேன். கேட்டுக்க தமிழ் நீங்க பூனை மயிறு. பூனை மயிறு சாரிங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ரொம்ப வயலண்டா இருக்கு. வேணாம், டெத் கேட்னு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட இருந்தது. உலகத்திலே முறையா பூனை மயிர் 300 ரூபாய்க்கு வாங்குவேன். நான் ஒருத்தனா இருப்பேன். இதோட வேலையே வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் தான். ஸோ இப்போ பழைய மைக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா வச்சுக்கோங்க, நாய்ஸை ரெடியூஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெருசு, இது வந்து சென்ஸ், அவ்வளவுதான். இதுல ஒண்ணுமே பாக்குறது எதுவும் இல்லை. இந்த மைக் வந்து எப்படி நம்ம ஹெல்மெட்ல வந்து செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேமரா வந்து நீங்க மவுண்ட் பண்ணிருங்க. இது நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். நார்மலா அமேசான் இது எல்லாமே கிடைக்கும் இந்த மவுண்ட். வந்து உள்ள வந்து இந்த மைக்கை வந்து உள்ள செட் பண்ணலாம். மைக் வந்து இந்த வழியா வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஒயர்டு மைக் ஏதாவது யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சது இதுதான். மேபி உங்களுக்கு இதோட யூஸ் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் இப்படி தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பேடிங்ஸை வந்து நான் நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் தெரியுதுங்களா. ஸோ இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த அவுட்லெட் இருக்குல்ல, இந்த அவுட்லெட்டை வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து அப்படியே இங்கே சொருகிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. கொஞ்சம் ஸோ நீட்டாக வந்து வெளியே பார்க்க தெரியாமல் இருக்கும். பட் வந்து மைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா வந்து இது நல்லா பல்ஜ் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் உங்கள் சின்னுக்கு வந்து இந்த நீங்கள் ஃபேஸ் வைக்கும்போது இங்கே இதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த ஒயர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கிட்டு இதை இந்த உள்ள இருக்கிறது வந்து லாக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான் இருக்கு. இதை வந்து அப்படியே வந்து இந்த லைனிங்ல வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கேப் இருக்கு, இங்கே ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா, இந்த கேப்பில் வச்சு சுற்றிங்கன்னா கரெக்டாக உங்கள் மவுத்துக்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். லென்த் வந்து அவ்வளோ பெருசு இருக்காது, தெரியுதுங்களா. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நீட்டாக வந்து இங்கே. ஸோ இந்த மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். தெரியுதுங்களா, அந்த ரெட் சிக்னல் தெரியுதா, இந்த மைக் சிம்பிள். மைக் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். டெட் கேட்டை வந்து யூஸ் பண்ணும் போது எவ்வளோ நாய்ஸ் ரிடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், மோட்டோ விளாகிங் வியூவில் பார்க்கலாம். மைக்கோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் கேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ எவ்வளோ நேரம் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்க. அந்த நாய்ஸ் அதிகமாக வந்து கேன்சல் ஆகும். இதில் இந்த பிந்து இப்போ நல்லா ஹெவியாகவே இருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் வந்து ரிடக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 70 கிட்ட போயிட்டு இருக்கேன், 75 to 80 கிட்ட போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது, இங்க இருந்து பார்க்கும்போது அந்த ரெட் ஸ்பெக்ட் காமிக்குது. ஸோ அந்த கேமரால தெரியுது.
ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆடியோ வந்து நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கணும். ஸோ இந்த ஆடியோ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. நான் எப்போ வந்து கேமரா வாங்கணும் விவசாயம் வாங்குறதுலேருந்து எனக்கு இந்த ஆடியோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஆடியோக்கு ஒரு வாய்ப்பா தகராறே நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் நான் ட்ரை பண்ணாத ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா GoPro மட்டும்தான். ஸோ GoPro வாங்கி அதுக்கு வந்து மைக் அடாப்டர் எல்லாம் வாங்கி அதையும் போட்டு பார்த்துடணும். பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருந்தா வந்து இதுவே வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ கடைசி சான்ஸ் அதான். GoPro வாங்கிட வேண்டியதா, வேற வழி இல்லை. டிசைன் ஓகே தான், பட் வந்து இன்னும் கேமரா சைட்ல வந்து ஆக்ஷன் கேமரா சைட்ல இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. மோட்டோ ஜிபி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா GoPro தான் யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம். நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கங்காட்டி என்னால சொல்ல முடியாது. ஸோ வாய்ஸ் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. நான் இதுக்கு எடிட்டிங்ல தான் நான் பார்க்கணும். ஸோ எப்படி வாய்ஸ் கேப்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறத. நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நல்லா இல்லைன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க. ஸோ ஒருத்தன் பேர் வாங்கி வேஸ்ட் பண்ண வேலை என்ன மாதிரி 4-5 பேர் 10 பேர் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் வந்து அதை சொல்றேன். ஹைவேல தான் அதோட ஆக்சுவல் டெஸ்டாக இருக்குது. ஸோ ஹைவேல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விண்டு அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 130 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாக கேட்கும். ஸோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இந்த இந்த மைக்கு தான் பொறுப்பு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஆக்சுவல் டெஸ்டிங். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுத பேசுறேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசக்கூடிய வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ நான் ட்வீட் பண்ணுற ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிட்ட போயிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து எப்படி உங்களுக்கு ஆடியோ வாய்ஸ் கேட்குது, இதுல வந்து எப்படி வந்து நாய் கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. இன்னும் கொஞ்சம் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ உங்களுக்கு கேமரா கொஞ்சம் தெரியுங்க. 120 கிட்ட க்ரூஸ் பண்ணிருக்கேன். அது கூட அறுபது வந்துச்சுங்க. வந்து பார்த்தீங்கன்னா 120 கிட்ட போயிட்டுருக்கேன். ஸோ வாய்ஸ் எப்படி பாருங்க. கிட்ட போயிட்டு பாருங்க. இந்த மாதிரி யாரும் ஓட்டிடாதீங்க. ஜஸ்ட் கார் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஹைவேல வந்து வேணா இந்த மாதிரி 135 க்ரூஸ் பண்ணலாம். பட் இதே வந்து 135 இதுக்கு அதிகம். ஸோ 135 வந்து நீங்க சூஸ் பண்ண அவசியம் இல்லை. 70-80 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போதுமான அளவு. எப்படி இருந்துச்சு 135ல கண்டிப்பா காத்து ஃபுல்லாக கழிச்சிருக்கோம். எனக்கு எடிட்டிங் வந்து நான் எப்படியா சொல்றேன், எனக்கே தெரியல எடிட்டிங் அது எப்படி வரும். ஆடியோ டெஸ்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. இந்த மைக் நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன டாபிக் வேணுமோ அது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until stay tuned to Track Real Box.